உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னடையில் நடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த மாலை வேளையிலே நுண்ணறிவு குறைந்தோர் மத்தியிலே இந்த பாடசாலையிலே நாங்கள் அனைவரும் கூடி வந்து இந்த அன்பு குழந்தைகளோடு கிறிஸ்துமஸ் விழாவை அனுசரிக்க நீ தந்த கிருபைக்காக உங்கள் தோன்றினோம். கர்த்தாவே, தாளாளர், தலைமை பிரின்சிபல் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கு வேண்டிய உடைய கிருபைகளை தாரும். அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உடைய நன்மை கிருபைகளோடு கூட இருக்கட்டும். வருகின்ற கிறிஸ்துமஸ் புத்தாண்டுகளுக்கு மகிழ்ச்சியாக அமையட்டும். இந்த நாளின் இந்த நிகழ்வு உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. இந்த அருமையான நாளில் இந்த அறிவுத்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி மாணவர்களோடு இந்த கிறிஸ்துமஸ் மர விழாவை கொண்டாடும்படியாக இறைவன் கொடுத்த வாய்ப்புக்காக இறைவனுக்கு முதலாவது எங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றியோடு இருக்கிறோம், தெரிவிக்கிறோம். நன்றியோடு இருக்கிறோம். அப்படியே அவருடைய பிரசன்னத்தை நமக்கு செவித்து ஆரம்பித்து வைத்த
நம்முடைய குருத்துவ காரியதர்சி கத்தீட்ரல் பேராலய தலைமை போதகர் ஐயா பாஸ்கர் ஐயா அவர்களை பள்ளியின் சார்பாக நான் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பல ஐயா டெய்லி கிறிஸ்மஸ் காலத்தில் வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம் வச்சுட்டே இருக்கிறாங்க. இன்று ஆலயத்தில் ப்ரோக்ராம் இல்லை, ஆனாலும் அவர்களுக்கு தயசன் அங்கே இருக்கிறது. அவற்றின் மத்தியில் அருமையாக வந்தாங்க. ஐயாவை நாங்கள் வரவேற்று இந்த நினைவு பரிசு ஐயாவுக்கு கொடுப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்து அருமையாக எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்து அமர்ந்திருக்கிற எங்களுடைய காதுகையிலாக ஒரு பள்ளி தாளாளர் ஐயா அவர்களையும் நான் வருக 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 என்று சொல்லி வரவேற்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா அவர்களுக்கும் இந்த நினைவு பரிசை நாங்கள் வழங்குவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்து வந்திருக்கிற எங்களுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் திரு தாமரன் செல்வன் சார் அவர்களாக அமைந்திருக்கிறார்கள். அழகாக நாங்கள் எப்போது கூப்பிட்டாலும் அட்வான்ஸாக வந்து அமர்ந்து இந்த நிகழ்வுகளை நடத்தி கொடுக்க திரு தாமரன் செல்வன் சார் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். உறுப்பினர் திரு ஜெயக்குமார் சார் அவர்களும் அப்படிதான் எப்போது அழைத்தாலும் அருமையாக வந்து இங்கே முடியும் வரைக்கும் அனுபவம் அவர்களை நாங்கள் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வந்திருக்கிற நம்மளுடைய அன்பு உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் நான் வருக 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 என்று வரவேற்று ஆமாம் சார் இப்போதும் அருமையாக வந்திருக்கிற திரு ஆமோஸ் ஐயா அவர்களையும் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போதும் இந்த அருமையாக பெரியவர்கள் வீட்டிருக்கின்ற இடத்திலே 94 நான் உள்ள வரும்போது ஸ்ரீரங்கம் சொல்லி என்னுடைய மாணவி அங்கே இருக்கிறார். ஹேண்ட்பால் டீம்ல அவ்வளவு சிறப்பாக விளையாடலாம். அவர் அவருடைய அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்தார் சார். அந்த டீம்ல போயிட்டு வந்தார். நேற்று அவளை நான் தற்சமயம் பார்க்கும்போது ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம்னு சொன்னோம். அருமையாக வந்து சிறப்பித்திருக்கிறார். உங்கள் மத்தியிலே என்னுடைய பழைய மாணவியை நாங்கள் வரவேற்று சிறப்பிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போதும் ஐயா
இவன் ஒரு மைலுக்கு மேலே இருக்கிறாரு. அதனால நல்ல சிறப்பாக இருப்பார். கல்யாணம் முடிந்து ஒரு மகனுக்கு கல்யாணம் முடிந்திருக்கிறார். கணவர் இறந்திருக்கிறார். ஒரு பையனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவளை நாங்கள் பார்த்து மிகுந்த மகிழ்ச்சியடைகிறோம். மீண்டும் நேரடியான வேலையிலே வந்திருக்கிற அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். எங்களுடைய அன்பு பெற்றோர், எங்களுடைய பிள்ளைகள் பெற்றோர் மற்றும் அதற்கு அன்புள்ள ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்களோட இருக்கிறதுனால சரி, மீண்டுமாக இவை அனைத்தையும் சிறப்பாக எங்களுக்கு ஒருங்கிணைத்து கொடுத்து அமர்ந்திருக்கிற எங்களுடைய தாளாளர் டாக்டர் சாமுவேல் கோயில்படை சார் அவர்களையும் நாங்கள் வருக வருக வரவேற்கிறோம். அவங்க வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இப்போது நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து செல்வோம். வாழ்த்துறை வழங்க வருகிறார்கள் என் பள்ளியின் தாளாளர் டாக்டர் சாமுவேல் கோயில்படை. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த மகிழ்ச்சியான மாலை வேளையில் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையின் ஆசரிப்புக்காக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்பதில் ஆனந்த சந்தோஷம் அடைகிறோம். இந்த கிறிஸ்மஸ் விழாவில் நம்மோடு கலந்து கொண்டு கிறிஸ்மஸ் செய்தி வழங்கி ஆசி வழங்குவதற்காக நாம் எப்போது அழைத்தாலும் நம்மளால் இருக்கக்கூடிய பாஸ்கரையா வந்திருக்கிறார்கள். அதோடு நம்முடைய இல்லத்திலே இருக்கக்கூடிய ஆமோசையா வந்திருக்கிறார்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய ஃப்ளாரன்ஸ் வீசன் ஸ்கூல் ஃபார் த டெஃப் அதனுடைய கரஸ்பாண்டன்ட் சார் வந்திருக்கிறார்கள், என்னுடைய ஆசிரியர். அதோடு நம்முடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் வந்திருக்கிறீர்கள், குழந்தைகள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று எனக்கு பணிக்கப்பட்டது. ஒரு சில வார்த்தைகளை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். கிறிஸ்மஸ் பண்டிகை என்பது பல நிலைகளிலே இன்று வித்தியாசமான ஒரு சூழ்நிலையிலே அது கொண்டாடப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்தின் அடிப்படையில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா அந்த சுவிசேஷங்களில் இந்த இயேசுவானவருடைய பிறப்பின் செய்தி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் லூக்கா எழுதிய ஆக்கியோன் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறனுடைய அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை இதனாலே உங்கள் முன் வைத்து நான் வாழ்த்து சொல்ல ஆசைப்படுகிறேன். அதில் 2 குழந்தைகள் பிறகுறாங்க. சகரியா என்ற ஒரு ஆசாரியன். ஆசாரியன் என்றால் ஆலயத்தில் பணி செய்கிறவர். நம்ம சாதாரணமாக சொல்லணும்னா பூசாரி அப்படி சொல்லலாம். தூபம் காட்டக்கூடிய ஒரு பணியை செய்கிறவர். ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, வயசாயிருச்சு. குழந்தை வேண்டுமென்று அவர்கள் ஆசையோடு காத்திருக்கிறார்கள். வயசான பிறகு ஒரு சோர்வு, இனிமே எங்கே நமக்கு குழந்தை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. அப்போ தேவதூதர் அவருக்கு காட்சி கொடுத்து, சகரியாவே பயப்படாத, உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று அங்கு செய்தி சொல்லப்படுகிறது. அங்கே அது சொல்லுகின்ற வார்த்தை என்னென்னா, சகரியா இந்த தேவதூதனை பார்த்தபோது பயந்திருந்தான். பயப்படுகிறான், எப்படி நடக்காது அப்படின்னு சொல்லி. அதே போல் அதுக்கு அடுத்ததாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இயேசுவானவருடைய பிறப்பை பற்றி அங்கு சொல்லப்படுகிறது. யோசேப்பிடத்தில் அந்த பிறப்பை குறித்த காரியங்கள் பேசும்போது அவன் பயப்படுகிறான்.
ஐயப்படுகிறான் என்று இருக்கிறது. மரியாளிடத்தில் சொல்லும்போது அவள் கலங்கிய உள்ளத்தோடு காணப்பட்டாள். அப்போ அங்கே அந்த தேவதூதன் சொன்ன செய்தி, பயப்படாதீங்க. எல்லா இடங்கள்லையும் கடவுளுடைய செய்தி என்னென்னா, பயப்படாதிருங்கள். கலக்கம், திகில், பயம், இதில் நீங்கள் பயப்படாதிருங்கள். இதுதான் கிறிஸ்மஸ். நம்ம மனசில் யோசிச்சு பார்த்தோன்னா எத்தனையோ வித்தியாசமான கலக்கங்கள், பயங்கள். எனக்கு என் குடும்பத்தில் இப்படி ஒரு நிலை, இப்படி ஒரு குழந்தை, சமுதாயத்தில் என்னை எப்படிலாமோ விமர்சிக்கிறாங்க இப்படின்னு சொல்லி உள்ளத்தின் அடித்தளத்தில் கலக்கம் நிறைந்தவர்களாக இருக்கின்ற பெற்றோர் நம்ம. பயந்து எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி திகைத்து நிற்கிற கூட்டத்தார் நம்ம எல்லாம். ஆனால் கிறிஸ்மஸ் செய்தி என்னென்னா, கலங்கியவர்கள், பயப்படுறவங்க, திகிலோடு இருக்கிறவர்களுக்கு அவருடைய பிறப்பு பயப்படாதிருங்கள். ஏன்னா அவர் நம்மோடு இருக்கிறார். அவருக்கு பேரே அப்படி தான் சொல்கிறாங்க, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். எல்லா சூழ்நிலைகள்லையும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பது தான் கிறிஸ்மஸ். அப்போ நம்ம முதலாவது நினச்சி கொள்ள வேண்டியது, கடவுள் ஏன்ட்டு இருக்கார். அவருடைய திட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அது வாழ்ந்திருந்தாலும் சரி, தாழ்ந்திருந்தாலும் சரி, உயர்வானாலும் தாழ்வானாலும் என்னோடு இருப்பவர் கர்த்தர். இதுதான் கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி. ரெண்டாவது அங்கே என்ன சொல்லப்படுகிறதுனா, அந்த மரியாள் அவருடைய இனத்தாளாகிய எலிசபெத்தை பார்க்குறது போகிறாங்க. அங்கே போன உடனே என்ன சொல்கிறாங்க, கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாவது நான் சொன்னேன், பயப்படாதீங்க. இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் எதை குறித்தும் பயப்படாதீங்க. ஏன்னா பயப்படாமல் இருக்கக்கூடிய திடப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் தான் இம்மானுவேலர். ரெண்டாவது, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக எல்லாருமே ஒருவரை ஒருவர் வாழ்த்தினார்கள். அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை என்பது வாழ்த்துறதுக்கு உரிய ஒரு பண்டிகை. அதனால் நீங்கள் நம்மளோட வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா, ஒருவரை ஒருவர் வாழ்த்த கற்றுக்கொள்ளுங்கள். பொதுவாக என்ன சொல்லுவோன்னா, ஒரு குழந்தை சரியில்லைன்னா, இதெல்லாம் ஒப்பிறது, இது எங்கே தேரப்போகுது. பெற்றோரே தங்களுடைய பிள்ளைகளை சனியை, இந்த சனியை பிறந்ததிலிருந்து என் வாழ்க்கையில் என்னெல்லாம் பாடு, இப்படிலாம் திட்டுறதை பார்த்துருக்கோம். ஆசிரியர்களும் கூட சில நேரங்களில் கடினமாக என்ன செஞ்சிடும், பிள்ளையை பார்த்து இவன் ஒப்பிடவே மாட்டான், இவன் தேரவே மாட்டான், இப்படி நிறைய நேரங்களில் சொல்லிடுறோம். ஆனால் உளவியல் அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். அதனால் நம்முடைய பிள்ளைகள் வாழ பிறந்தவர்கள், நம்மெல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள், நம்மெல்லாம் வாழுவதற்கு பிறந்தவர்கள். அதனால் எப்போவுமே ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். பைபிளில் ஒரு நல்ல வசனம் இருக்குது, பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். அப்படின்னா உண்மையான அன்போடு ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை என்கிறது ஒருவரை ஒருவர் வாழ்த்த வேண்டிய பண்டிகை, ஒருவரை ஒருவர் வாழ்த்த வேண்டிய ஒரு பண்டிகை. அதில் எதை குறித்தும் பயப்படாதீங்க, மகிழ்ச்சியாக இருங்கள். ரெண்டாவதாக, நம்ம பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, தம்பி நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் வாழ்த்த படித்து கொள்ளுங்கள். நான் ஒரு பாடசாலையிலே பணிபுரிந்த போது அந்த ஸ்கூலில் காலையில் போனோன்னே குட் மார்னிங் சொல்ல மாட்டாங்க அந்த பசங்க, ப்ரைஸ் த லார்ட் அப்படி தான் சொல்லுவாங்க. நம்மளும் பதவிகளுக்கு ப்ரைஸ் த லார்ட், காட் பிளஸ் யூ அப்படி சொல்லணும். இது அந்த ஸ்கூலினுடைய மரபு. ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஃபேமஸ் ஸ்கூல் நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே குட் மார்னிங்லாம் கிடையாது, ப்ரைஸ் த லார்ட், காட் பிளஸ் யூ. இது நம்ம வாழ்த்தக்கூடிய ஒரு நிலை. நான் அந்த ஷார்ட்டர் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். அப்போ ஒரு நாள் பொதுவாக நான் எப்போவுமே போகும்போது ஏதால நம்முடைய டீச்சர்ஸ் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாங்கன்னா நான் என்னை அறியாமலே என்ன சொல்லுவேன்னா, காட் இஸ் கிரேட், காட் பிளஸ் யூ அப்படி சொல்லுவேன். இது எப்படியோ எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே பழகிடுச்சு.
கர்த்தர் பெரியவர், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஒரு நாள் நான் அப்படி வழக்கம் போல் சொல்லிட்டு போயிட்டேன். ஒரு 2-3 நாள் கழித்து என்னுடைய நண்பர் ஒருவர் வந்தார், அங்கே பணிபுரியக்கூடிய ஆசிரியர். ஆனால் உண்மையிலேயே நான் இன்றைக்கி சாயங்காலம் போய் தற்கொலை பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் ஸ்கூலில் இந்த ஒரு சின்ன ஒரு கேப் உண்டு. அது வழியே நீங்கள் வரும்போது கேன்டீனுக்கு போகும்போது, தம்பி காட் இஸ் கிரேட், காட் பிளஸ் யூ, கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு போனீங்க. நான் அன்றைக்கி ஃபுல்லாக கிளாஸில் உட்காந்து அதை யோசித்து பார்த்தேன். உண்மையிலேயே கர்த்தர் பெரியவர்னால் அப்போ எனக்கு அதிசயங்களை அவர் செய்யணுமே அப்படின்னு சொல்லி என்ன அறியாமலே எனக்கு மனசில் ஒரு திடமான ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அதுக்கு பிறகு நான் முழுமையாக என்னுடைய பிரச்சனைகள்லாம் கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ ஐ ஆம் ஃப்ரீ. இப்பவும் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. அதனால் இந்த பண்டிகை வாழ்த்த வேண்டிய பண்டிகை. அதனால் இந்த கிறிஸ்மஸ் நிகழ்வுக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பாலகனாக பிறந்திருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி. எங்களுடைய மாற்றுத்திறனாளி நல்ல அலுவலர் திரு பிரம்மாய சார் அவர்களை நாங்கள் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அருமையாக எங்களுடைய பிள்ளைகளுடைய எல்லாவித நலன்களையும் சிறப்பாக செய்து நம்மளோடு தொடர்புடைய நம் அருகில் இருக்கிற அன்னை வேளாங்கண்ணி மருத்துவர் டாக்டர் ஜிஜி செல்வன் அவர்களுடைய அன்பு மருமகள் டாக்டர் மதுவன் இப்போது நம்மளோடு வந்திருக்கிறாங்க. கிறிஸ்துமஸ் நாட்களிலே இந்த பிள்ளைகளே என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் எடுத்து பிரயாசப்படுவதெல்லாம் அருமையாக இறைவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் மேடம் ஃபோன் பண்ணாங்க, நான் பிள்ளைகளுக்கு என்று ஒரு ஏதாவது வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மேடம் நான் எங்களுக்கு இவருக்கு நிறைய ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னோம். நான் வருகிறேன் என்று சொல்லி அருமையாக வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற டாக்டர் மதுவன் அவர்களை வரவேற்கிறேன். இப்போதும் என்னுடைய ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் திரு தம்பு சார் வந்திருக்கிறாங்க. அவர்களை வருக 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 என்று வரவேற்பதை சொல்லுகிறேன். மாதந்தோறும் வந்து அழகாக என்னுடைய கணக்குகளெல்லாம் பண்ணிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த நினைவு பரிசு மகிழ்ச்சி. இப்போ வேலைப்பாடம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் முடிய. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மல்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்கையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியாரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்து மிலாற்றையும் அவர் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமெலியா யுத்தம் அணிகிற வீரனுடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்குனிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்.
கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நீங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த விழாவிலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். வந்திருக்கின்ற நம்முடைய தாளாளர் மற்றும் நம்முடைய அரசு அதிகாரி மற்றும் டெப் ஸ்கூல் தாளாளர் அவர்கள் மற்றும் நம்முடைய கவர்னிங் போர்டு மெம்பர்ஸ் ரெவரண்ட் ஆமோஸ் ஐயா மற்றும் டாக்டர்ஸ், வந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களையும் குழந்தைகளுடைய பெற்றோரையும் நான் அன்போடு இந்த மாலை வேளையிலே வாழ்த்துகிறேன். உங்களுக்கு ஒரு சின்ன செய்தி சொல்ல போகிறேன். சரிதானா? ரைட். ஐயா, கையில் எத்தனை விரல் இருக்குது? இந்த கையில் 5 விரல் இருக்குது. ரைட், ரொம்ப சந்தோஷம். இது என்ன விரல்? கட்டை விரல். என்ன விரல்? கட்டை விரல். சரிதானா? ரைட். இந்த விரல் நமக்கு குறிப்பது பரலோகம். பரலோகம் கேள்விப்பட்டிருக்கிறியா? இந்த உலக வாழ்வுக்கு பின்பு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம். சரிதானா? அது மகிழ்ச்சியான இடம், சந்தோஷமான இடம். அந்த இடத்திற்கு செல்வதற்கு யாருக்கும் காசு கொடுக்க வேண்டியதில்லை. அது நமக்கு இலவசம். பரலோகம் நமக்கு எப்படி? சத்தமாக சொல்லு. இலவசம். சரி. இந்த விரல் என்ன விரல்? நீல விரல், ஆள்காட்டி விரல். என்ன விரல்? இந்த விரல் என்ன சொன்னாய்? எதை குறிக்கிறது? பரலோகத்தை குறிக்கிறது. ரொம்ப சந்தோஷம். இது என்ன விரல்? ஆள்காட்டி விரல். இது யாரை குறிக்கிறது என்று சொன்னால் மனிதனை குறிக்கிறது. யாரை குறிக்கிறது? மனிதன் ஒரு பாவி. மனிதன் யாரு? அவன் ஒரு பாவி. பாவம் செய்கிறவன், தீமை செய்கிறவன் அந்த பரலோகம், சொர்க்கம், கைலாசம், முக்தி, நித்திய ஜீவன் அப்படி சொல்கிறோம் அல்லவா? அங்கே என்ன செய்ய முடியாது? போக முடியாது. யார் போக முடியாது? பாவம் செய்கிறவன் போக முடியாது. அப்போது இந்த மனிதனை படைத்தது யார்? நம்மளெல்லாம் படைத்தது யார்? ஏசப்பா. ஆகவே தேவன் நம்மை படைத்தார். இது என்ன விரல்? நடுவிரல். நடுவிரல். இந்த விரல் தேவனை குறிக்கிறது. யாரை குறிக்கிறது? பாரு, இந்த விரல்ல அது எப்படி இருக்குது? எல்லா விரலை காட்டினது எப்படி இருக்குது? உயரமாக இருக்குது. உயரமாக இருக்குது. தேவன், கடவுள், அவர் உயரமானவர், உன்னதமானவர். அவர்கிட்ட 2 பண்புகள் இருக்கிறது. என்ன? எத்தனை பண்பு? 2 பண்புகள். ஒன்று, தவறு செய்தவர்களை தண்டிப்பார். தப்பு பண்ணவங்களை என்ன செய்வார்? தண்டிப்பார். அடுத்து, அந்த தெய்வம் அன்புள்ள தெய்வம். எப்படிப்பட்ட தெய்வம்? அன்புள்ள தெய்வம். இந்த தெய்வம் யோசித்தார், இந்த மனிதனை படைத்தது யாரு? ஏசப்பா. அப்போது இவன் எங்கே போனோம்? இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு பரலோகம் போனோம். அப்போ இவன் யாராக இருக்கிறான்? பாவியாக இருக்கிறான். பாவத்தோடு எங்கே போக முடியாது? பரலோகம் செல்ல முடியாது. இது என்ன விரல்? மோதிர விரல். மோதிர விரல். இந்த மோதிர விரல், அந்த கடவுள் மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். எப்படி வந்தார்? ஆமாம், மனிதனாக பூமிக்கு வந்தார். அவருடைய பெயர் என்ன பேரில் வந்தார்? இயேசு அப்படிங்கிற பேரில் வந்தார். குழந்தை பாலகனாக பிறந்தார். அதை இப்போ நம்ம கிறிஸ்மஸ் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? கொண்டாடிட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அப்போது மனிதனை நேசிக்கின்ற கடவுள் தாம் மனுவுர் எடுத்து
இந்த பூமிக்கு அவர் இயேசு என்கின்ற பெயரில் வந்தார். உன்னையெல்லாம் நேசித்தார், என்னையெல்லாம் நேசித்தார், இந்த பூமியில் இருக்கிற எல்லாரையும் நேசித்தார். ஆனால் அவரை சிலுவையில் அடித்தார்கள், சிலுவையில் இரத்தம் சிந்தினார். எதுக்காக சிந்தினார் தெரியுமா? மனிதனெல்லாம் எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போனால் என்ன தடையாக இருக்குது? பாவம் தடையாக இருக்குது. அந்த பாவம் போகிறதுக்கு இயேசு சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தினார். சரிதானா? அதுக்கு தான் இந்த பூமிக்கு பிறந்தார். இந்த பூமியில் என்ன செய்தார்? பிறந்தார். இது என்ன விரல்? சுண்டு விரல். இது என்ன விரல்? சுண்டு விரல். இந்த சுண்டு விரல் என்ன சொல்லுது தெரியுமா? நீ இந்த இயேசுவை நீ நம்புனா, இந்த இயேசுவை ஏற்றுக்கிட்டா எங்கே போயிடலாம்? பரலோகம் போயிடலாம். ஆகவே இயேசுவை யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் அன்புள்ள தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசுவை யாரெல்லாம் அந்த பரலோகத்துக்கு செல்வதற்கு வழியாக தெரிந்து கொள்கிறார்களோ, அவர்கள் எங்கே போயிடலாம்? பரலோகத்துக்கு போயிடலாம். சரி, இப்போ நான் ஐயா வேகமாக சொல்கிறேன், கவனிச்சுக்கோ. இந்த கட்டை விரல் எதை குறிக்கிறது? பரலோகத்தை குறிக்கிறது. பரலோகம் ஒரு இலவசம், பரலோகம் ஒரு இலவசம். இது என்ன விரல்? ஆள்காட்டி விரல். இது யாரை குறிக்கிறது? மனிதனை குறிக்கிறது. மனிதன் யார்? பாவி. இது என்ன விரல்? நடுவிரல். இது யாரை குறிக்கிறது? தேவனை குறிக்கிறது, கடவுளை குறிக்கிறது. கடவுள் எப்படிப்பட்டவர்? அன்புள்ளவர். அவர் நமக்காக பாலகனாக பூமிக்கு வந்தார். இது என்ன விரல்? மோதிர விரல். இயேசுவாக வந்தார். இது என்ன விரல்? சுண்டு விரல். அவரை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்கெல்லாம் எங்கே போயிடலாம்? சத்தமாக சொல்லு, பரலோகம் போயிடலாம். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் கிறிஸ்மஸ் நாள் வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்கள். வந்திருக்கிற அனைத்து பெரியவர்களுக்கும், அன்பு சகோதர சகோதரி அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி. ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம்முடைய பாரம்பரிய நடனமாம் பரதநாட்டியம் சரி, இப்பொழுது மாணவர்களுக்கு பரிசு வழங்குகிறது. நில்லுங்க, பத்திரிக்கைக்காரங்க கூட நில்லுங்க. செய்தி இனிமை சின்ன இயேசு பாலன் மண்ணில் வந்த நாளை மகிமை என்ன என்ன புதுமை விண்ணில்
கேட்ட செய்தி இனிமை. சின்ன இயேசு பாலன் மண்ணில் வந்ததாலே மகிமை. கந்தை கோலத்திலே பசும்புல்லணி மஞ்சத்திலே, கந்தை கோலத்திலே பசும்புல்லணி மஞ்சத்திலே, விந்தை பாலனை கண்டு மந்தை மேய்ப்பரும் மயந்தனவே. அழகிய வானில் அதிசய ராகம் ஆர்ப்பரிப்போடே தூதரின் கூட்டம். அவர் பாட்டினிலே ஒரு அதிசயம், அதில் தெரிந்திடுதே ஒரு ரகசியம். உலகில் வந்தார் மேசியா, 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 மேசியா. பிஷப் சார்ஜன் மனவளர்ச்சி குன்றிய சிறப்பு பள்ளியில் இன்று நடைபெறுகின்ற இந்த கிறிஸ்துமஸ் தின விழாவிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்குவதில் நான் உள்ளபடிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தென்னிந்திய திருச்சபை திருமண்டலத்தினுடைய கட்டுப்பாட்டில் செயல்படுகின்ற இந்த மனவளர்ச்சி குன்றிய சிறப்பு பள்ளியானது இந்த மாவட்டத்திலே நல்ல முறையில் சீரும் சிறப்புமாக ஏழை நடுத்தரமட்ட பாவப்பட்ட அந்த மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுடைய வாழ்வாதாரத்தையும் அந்த குடும்ப நலனையும் பெருக்குவதில் உள்ளபடியே இந்த பள்ளி செயல்படுகிறது. குறிப்பாக நமது மாவட்டத்தில் திருச்சபையின் கட்டுப்பாட்டில் உள்ள காது கேளாதார பள்ளியாகட்டும், பார்வை குறைபாடுகள் பள்ளியாகட்டும், மனவளர்ச்சி குன்றிய பள்ளியாகட்டும், தற்பொழுது புதிதாக உள்ள நமக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட இல்லமாகட்டும், இது இப்பகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கு நல்ல முறையில் செயல்படுகிறது. இந்த நிகழ்வை சிறப்பு வகுனம் சேர்க்கும் வண்ணம் இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள காது கேளாதார பள்ளியினுடைய தாளாளர் அவர்களையும், அன்பின் மனவளர்ச்சி குன்றிய இல்ல பள்ளியினுடைய தாளாளர் அவர்களையும், இப்பள்ளியின் தாளாளர் அவர்களையும் நான் உடனடியே என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிறிஸ்துமஸ் தின விழாவிலே அனைவரும் ஒன்று கூடிய மகிழ்ச்சியாக இருப்பதற்கு உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். இதுபோன்று பல்வேறு விழாக்களே இப்பள்ளியிலே நல்ல முறையில் கட்டுப்பாடோடு இந்த பெற்றோர்களோடு இந்த ஆசிரியர் பெருமக்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு தாளாளர் அவர்கள் முக்கிய பங்கு வகித்துள்ளார்கள். அதற்கண்டு நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துமஸினுடைய செய்தியான அனைவரும் சமாதானமாகவும் எந்த விதமான பாகுபாடு இன்றி ஏற்றம் இல்லாமல் அனைவரிடம் அன்பை காட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல நிகழ்வுக்கு சிறப்பான ஏற்பாடு செய்த தலைமை ஆசிரியர்களுக்கும் இதர மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பணியாளர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு சிறப்பு மகிழ்ச்சி உண்டு. இந்த விழாவின் தாளாளர், உங்கள் பள்ளியின் தாளாளர் என்னுடைய மாணவர். அவர் ஜான்ஸ் கல்லூரியில் படிக்கும் பொழுதே அவருக்கு மற்றவர்களுக்கு சேவை பண்ணுவது என்பதில் எல்லாரும் மாணவர்கள் தான். ஜான்ஸ் கல்லூரியில் நான் முதல்வராக இருந்ததுனால அனைவருமே என்னுடைய மாணவர்கள் தான். அதான் மாற்றுத்திறனாளியுடைய மாவட்ட அதிகாரி சொல்கிறாங்க. அவங்க நிறையா ஃபங்க்ஷனில் என் கூட வர்றாங்க. பேராயிரம் என்னுடைய மாணவர் தான், இவரும் என்னுடைய மாணவர் தான். எங்கள் குலமணி இவருடைய பாஸ்டர் சேர்மன் ரெவரண்ட் ஜான்ஸ் சேவல், அப்படி நிறையா பேர் ஜான்ஸ் கல்லூரியிலேருந்து உருவானவங்க தான். அதில் எங்களுக்கு ஒரு பெருமை உண்டு. அதில் இவரை பற்றி நான் சொல்கிறேன்னா, சாமுவேல் கோயில் பிள்ளை அந்த டைம்லேயே என்எஸ்எஸ்ன்னு ஒரு இருந்தது, நாட்டு நலப்பணி, இப்பவும் இருக்குது. அதில் எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். அந்த என்எஸ்எஸில் லீடராக இருந்தார். அதனுடைய தீம் என்னென்னா, நாட் மீ பட் யூ, நான் அல்ல நீ, நான் அல்ல நீங்கிற தீம் தான் அந்த நாட்டு நல்லபணி திட்டத்துடைய நோக்கம். அந்த பணி, அந்த யோக்கியத்துலேருந்து ஒரு அருமையாக செயலாற்றினார். அதுக்கு தலைவராக இருந்தார். அப்போ நான் நினைக்கல இவர் இந்த மாதிரி ஒரு சேவைக்கு தலைவராக வருவார்னு. இது ஒரு மகத்தான சேவை. இந்த சேவையில் ஈடுபட அத்தனை பேர் பாராட்டுக்குள்ளவங்க, மாணவியரும் பாராட்டுக்குள்ளவங்க. அவங்களுக்கு ஒரு தனி திறமை இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு தனி திறமை இருக்குது. அந்த திறமையை கண்டுபிடிக்கிறதா மாற்றுத்திறனாளிகளான ஆசிரியருக்கு பொறுப்பு. அதை அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அருமையாக நான் கேள்விப்படுறோம். ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. பொதுவாக சொல்லுவாங்க, யார் சர்வ் பண்ணுறாங்களோ அவங்க தான் கிரேட், யார் வெற்றி பெறுறவங்களோ அவங்க தான் சிறப்புன்னு கிடையாது. தோஸ் ஹூ சர்வ் ஆர் கிரேட். யார் பணி செய்கிறாங்களோ அவங்க தான் கிரேட்டு. அப்படி பார்க்கும்போது நீங்கள் எல்லாருமே கிரேட். ஏன்னா நீங்கள் பணி செய்கிறீங்க. வெற்றிங்கிறது பணியை வச்சு நியமிக்கணுங்கிறாங்க. இந்த பணி ஒரு மகத்தான பணி. இந்த பிள்ளைகள் ஒரு மகத்தான பிள்ளைகள். இவங்களுக்கு இவங்களுடைய வெற்றி எங்கே இருக்குன்னா முடிவில் இல்லை.
பொதுவாக ஒரு போட்டியில் வந்து முடிவில் வச்சு தான் வெற்றி சொல்லுவாங்க. இங்கே வந்து வெற்றி எங்கன்னா ஆரம்பத்தில் இருக்குது. இந்த பிள்ளைங்களை ஆரம்பித்து வைக்கிறதா வெற்றி. அந்த பணியை நீங்கள் சிறப்பாக செய்கிறீங்க. இது தொடர்ந்து செய்யுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
பள்ளி மாணவிகளுக்கு நன்றி. அடுத்ததாக தாயுள்ளம் கொண்டு இப்பணியை சிறப்புடன் செய்து கொண்டு இருக்கிற இப்பள்ளியின் ஆசிரியர்கள் வானிலே வெண்ணிலா என்று பாட வருகிறார்கள். இதோ உங்கள் முன்னால். வானிலே வெண்ணிலா விண்மீன்களும் எண்ணிலா அந்த அழகு வானிலே தேனர் பொழிவது தூதரின் பாடலா. கோமகன் பிறந்தார் புல்லனை மஞ்சத்திலே பொன்மகன் பிறந்தார் மாடடை குடிலினிலே. கோமகன் பிறந்தார் புல்லனை மஞ்சத்திலே பொன்மகன் பிறந்தார் மாடடை குடிலினிலே. வானிலே வெண்ணிலா விண்மீன்களும் எண்ணிலா அந்த அழகு வானிலே தேனாய் பொழிவது தூதரின் பாடலா. கோமகன் பிறந்தார் புல்லனை மஞ்சத்திலே பொன்மகன் பிறந்தார் மாடடை குடிலினிலே. அதிசயபாலனை ஆதிசர்வேசனை வாழ்த்தியே பாடுவோம். ஆதிவினை தீர்க்க வந்த அன்பு நிறையதனை போற்றியே வணங்குவோம். அதிசயபாலனை ஆதிசர்வேசனை வாழ்த்தியே பாடுவோம். ஆதிவினை தீர்க்க வந்த அன்பு நிறையதனை போற்றியே வணங்குவோம். ஈசாயின் அடிமரம் துளிர்க்க
மீன்களும் எண்ணிலா அந்த அழகு வானிலே தேனாய் பொழிவது தூதரின் பாடலா கோமகன் பிறந்தார் புல்லனை மஞ்சதிலே பொன்னகன் பிறந்தார் மாடடை குடிலினிலே கோமகன் பிறந்தார் புல்லனை மஞ்சதிலே பொன்மகன் பிறந்தார் மாடடை குடிலினிலே. ஏத்தையா 11:1. நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு மண் கொடுக்கப்பட்டார், தத்த கூடம் அவர் தோடு இருக்கும், அவர் நாமம் அத்தியமானவர், ஆலோசு தத்த வளமை தேவன், நித்திய பீடா, தமிழர் பெரும் என்று பெரும். ஏத்தையா 9:6. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாதை பயப்படாதே, நீ தேவதை கிருபிட்டா, இது நீ கற்பத்தையாகி ஒரு குமரை பெறுவா, அவருக்கு இயேசு பெறுவையாக. லூக்கா 1:30-31. தேவதூதர்கள் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இந்த ரட்சகர் உங்களுக்கு தாவீது உள்ளே பிறந்திருக்கிறார். லூக்கா 2:10-11. சுற்றி முன்னிலை கிடத்திருக்க காமிகள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சனமே பரமசனை இருக்கிறதிலே தூதனுடனே தோன்றி, இன்னிடத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனசமே பிரியமும் இன்னும் உண்டாவதும் சொல்லுங்கள். எந்த தேவனை திருப்பாங்க. அடுத்ததாக முரசுப்பட்ட வருகிறார்கள் பள்ளி மாணவர்கள்.
அடுத்து என்னது ஒருத்தர் இல்லை ஸ்கிட்டு சொன்னேன் ஸ்கிட்டு சொன்னேன் சந்தோஷ மாதிரியும் வரலையே யாரும் வரலையே சொல்லு பாட்டு பாட ரெடியாக இருக்காங்களான்னு தெரியலையே என்னன்னு தெரியலையே லேட் ஆகுது துண்டு துண்டு வேணும் எடுத்துட்டு வாங்க ஸ்கிட்டனாச்சு என்னன்னு தெரியல ஒருத்தரையும் காணல டீச்சர் டீச்சர் ஏதாவது குட்டி ஏதாவது போடுங்க டீச்சர் குட்டி ஏதாவது கொடுங்க முன்னால் போங்க அந்த வரவேற்பு வண்ணமாக அங்கே போங்க நம்மளோட வந்திருக்கிற திரு அன்பு சார் நம்மளுடைய பேராய செக்ரட்டரி பிரசிடர் அவர்களை வருக என்று சொல்லி நான் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பையன் ஒன்று கொடுங்க கொடுங்க தாரு அடுத்து அவர்களோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற திரு சார்லஸ் அவர்கள் அவர்களுக்கும் இந்த நினைவு மைக்கை தட்டி விட்டு சிரிக்காம இது திரு செல்வியான அவருடைய மனைவி வந்துட்டாங்க. அருமையாக பிள்ளைங்களுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அவர்களை நாங்கள் வர என்று சொல்லி வரவேற்கிறோம். நில்லு நில்லு தயவுடன் போக விடுவே உன்னிடம் ஏதும் இல்லை என்பது பொய் 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 இருப்பதை தந்தை தந்தால் உனக்கு நல்லது விரைவினில் தந்து விடு உள்ளதை தந்தால் உனக்கு நல்லது விரைவினில் தந்து விடு அம்மா
துணை செய்யும் பணியாளன் லேவியன் அவ்வழி வந்தார். துன்புறும் மனிதனை கண்டும் ஒரு வழி சீடனும் சென்றார். துன்புறும் மனிதனை கண்டும் ஒரு வழி சீடனும் சென்றார். ஒரு வழி சீடனும் சென்றார். பகைவன் என்பது தெரிந்தும் இரக்கம் நெஞ்சில் சுரந்தது. பகைவன் என்பது தெரிந்தும் இரக்கம் நெஞ்சில் சுரந்தது. திராட்சை ரசமும் எண்ணெயும் மறந்தாய் புண்ணில் படர்ந்தது. திராட்சை ரசமும் எண்ணெயும் மருந்தாய் புண்ணில் படர்ந்தது. மருந்தாய் புண்ணில் படர்ந்தது. அன்பு செய்வது சிகரமாய் அமையும் பண்பு. பகைவனை அன்பு செய்வது சிகரமாய் அமையும் பண்பு. அயலான் அன்பு என்பது இயேசுவே வாழ்ந்து அயலான் அன்பு என்பது சொன்னது. நம் இயேசுவே வாழ்ந்து சொன்னது. நம் இயேசுவே வாழ்ந்து சொன்னது. நல்ல சமாரியன் கதையை நமக்கு தத்ரூபமாக நடித்து காட்டிய ஒவ்வொருவருக்கும் நன்றி. அடுத்ததாக அசத்தல் டான்ஸில் அசத்த வருகிறார்கள் மாணவர்கள். எனக்கே ஒன்று புரியல, சொல்ல தெரியல, கனவா நனவா நான் சுத்தி வரும்
பேச்செல்லாம் பழிக்காதடா, இருக்கும் வரைக்கும் அன்ப தருவான். உள்மேல் பூவாக வந்தாரையா, நியாயம் தீர்க்க வருவாரடா. அசத்தலாக நம் முன்னால் ஆடி காட்டி நம்மை மகிழ்வித்தோம். அதை பார்த்திட ஆசைதான் ஆசைதான் நினைத்தாலே இனிக்குதே வானில் பறந்தே பனிசாரை நினைந்தே இயேசுவின் மகிழ்ந்தே சங்கீதத்தை மிதந்தே பணிந்து
அடுத்ததாக கோரியோகிராஃபி. பரலோகம் என்னும் மேன்மையை துறந்து வந்தாரே, பாவங்கள் நம் சாபங்கள் நீக்கிட உதித்தாரே. பரலோகம் என்னும் மேன்மையை துறந்து வந்தாரே, பாவங்கள் நம் சாபங்கள் நீக்கிட உதித்தாரே. விண்மீன்களும் இசை மீட்டிட, வெண் சந்திரன் ஒளியூட்டிட, பிறந்து அன்பை நிலைநாட்டினாரே. It's a joyful night, it's a beautiful night, it's a silent night, என் இயேசு பிறந்த அந்த night. அடுத்ததாக 2000 ஆண்டுகளுக்கு முன் பெத்லகேமில் பிறந்த இயேசு பாலகனை இப்பொழுது நம் கண்முன்னே மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக.
அகஸ்திராயன் கட்டளை. இதனால் சகல ஜனங்களுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், முதலாம் குடிமதிப்பு எழுதப்படும்படி அவரவர் தங்கள் தங்கள் ஊருக்கு போக வேண்டும். குடிமதிப்பு எழுதப்படும் படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊருக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையிலே அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம்.
துக்கம் நானிவேன், தெய்வம் என்று தெரிவிப்பேன், ஜெப தூபம் ஏறெடுப்பேன், உம் பாதம் பணிவேன். Bubbly, 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 குழந்தை இயேசுவை பார்க்க போறேன் வாருங்களா.
நன்றி. நன்றியுரை மிஸ்ஸஸ் மாணிக்க ஜோதி. அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு குழந்தைகளின் கிறிஸ்மஸ் மர விழாவினை மிக நேர்த்தியாக நடத்தி தந்த நம் தேவாதி தேவனுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கிறிஸ்மஸ் மர விழாவிற்கான இனிய செய்தியினை நமக்கு தந்து சென்ற நமது சேகர தலைமை குருவானவர் ஐயா ரெவரன் பாஸ்கர் கனகராஜ் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ரெவரன் ஆமோஸ் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் மது பென் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் வாழ்த்துறை வழங்கிய எங்களது தாளாளர் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுடைய மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுடைய முதல்வர் அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுடைய பள்ளியின் சிறப்பு குழந்தைகளின் பெற்றோர் அனைவருக்கும் எங்களுடைய உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் டெப் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் சார் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இம்மட்டும் இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்திருந்து நிகழ்ச்சியினை கண்டு கழித்தும் நிகழ்ச்சியினை கலந்து கொண்டும் அதற்கு மிஸ் ஐடா அண்ட் மிஸ் கனகா அவர்களோடு இணைந்து மிஸ்ஸஸ் மாணிக்க ஜோதி இந்த நிகழ்வு இருக்க போய் தான் நாம் இவ்வளவு மகிழ்ச்சியாக பார்த்து அந்த ஆசிரியர்களை முன்னால் வரும்படி அன்புடன் கேட்கிறேன். அதன் பின்னதாக இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் இது எங்களுடைய பொருட்களை கொண்டே அமைத்து ஹாஸ்பிட்டாலிட்டியை பார்க்கிற மிஸ்டெல்லா அவர்களையும் இந்த வேளையிலே நாங்கள் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படி சிறு சிறு பணிகளாக கொடுத்து இந்த பணி நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசிரியர் அவர்களுடைய நன்றியை மட்டும் சொன்னார்கள். ஆனால் இந்த நன்றிக்கு பின்னால் இந்த பிள்ளைகளும் சரி இவர்களுக்கு பணியாற்றுகிறவர்களும் சரி இந்த வருடத்திலே மிகவும் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அது இறைவன் தந்த ஒரு பெரிய அன்பு, அவருடைய அன்பு, ஜாய் ஆஃப் கிவிங் என்று சொல்லப்பட முடியாக எங்களுடைய மகாராஜா நகர் சர்ச்சிலிருந்து, பெருமாள்புரம் சர்ச் ஆண்களைக்க சங்கத்திலிருந்து, ஆலன்குளம் சபை மக்களாக நம்முடைய பேராலயத்தை சேர்ந்த திரு தேவதாஸ் அவர்கள் மூலமாக, கங்கை கொண்டானில் இருக்கிற ஃபேமிலி பிளாஸ்டிக் அவர்கள் மூலமாக, இன்னும் ஐஎம்எஸில் ஒர்க் பண்ணுற மிஸ்ஸஸ் மேரி அவர்கள் மூலமாக அழகாக எங்களுடைய பிள்ளைகள் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அசோகா டெக்ஸ்டைல்ஸ் அவர்களை நான் சொல்லிக்கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களோடு போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது பிள்ளைகளுக்காக நாம் போய் நின்ற போது ஒரு எல்லா பிள்ளைகளுக்கும் நான் கேட்கல, ஒரு 80 பிள்ளைங்களுக்கு கேட்டேன். 80 பிள்ளைகளுக்கும் அழகாக புது ஆடைகளை அனுப்பி அருமையாக சிறப்பித்து கொண்டிருக்கிறாங்க திரு அசோகா டெக்ஸ்டைல்ஸ் திரு ஜெயராஜ் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கிறோம். இன்னும் எங்களுக்காக உதவி செய்கிற ஜான் கிருபாகரன் சார், தனகந்திர சார், கோரல் அந்த அருள்மணி ஏஜென்சி அதனுடைய முதலாளி, இப்படியாக அநேக நல்ல உள்ளங்கள் இவர்களை தாங்குவதன் மூலமாக தான் இன்றைய பள்ளி சிறப்புற நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு ஒத்தாசையாக எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களுடைய தாளாளர் அனைவருமே, எங்களுடைய கமிட்டி மெம்பர் உறுப்பினர்கள் இல்லாதும் இல்லாமல் அன்பு சார் மூலமாக ஒரு பெரிய உதவி எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. இல்லை அப்படியே எங்களை ஞானம் டீச்சர் அவர்கள் மூலமாக இப்படி இந்த பள்ளியானது நன்கொடையாளர்களை கொண்டு சிறப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது மிகையாக. இந்த அவர்களிலே அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய தாளாளரும் நானுமாக ஆசிரியர்களோடு இணைந்து எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. இந்த மகிழ்ச்சியான மாலை வேளையில் மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாடசாலையில் இந்த கிறிஸ்மஸ் நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக அமைந்தவர்கள் நம்முடைய ஆசிரியர்கள். இந்த பிள்ளைகளை இப்படி ஷேப் பண்ணி கொண்டு வருவது என்பது எளிதான காரியம் அல்ல.
அவர்களை நல்ல முறையிலே பயிற்றுவித்து அன்போடு அரவணைத்து நேர்த்தியாக இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் எங்களுடைய உள்ளார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதையெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி செய்தவர்கள் நம்முடைய முதல்வர் அவர்கள். ஏன்னா நாங்கள் அப்பப்போ வர்றது, ஆனால் முழுமையாக இருந்து என்ன நடந்தாலும் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார் அப்படின்ட்டு எல்லாரும் நன்றாக ஒத்துழைத்து அவர்களோடு ஏகோபித்து இதை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதுதான் உண்மையிலேயே கிறிஸ்மஸுடைய மகிழ்ச்சி. ஆளுக்கு ஒரு பக்கமாக போகிறது கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா அவர் வந்ததே உலகத்தில் சமாதானத்தை கொண்டு வருவதற்கு சமாதான பிரபுவாக தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கி நிறைய இடங்களில் அந்த சமாதானமற்ற சூழ்நிலை தான் காணப்படுகிறது. இப்போ இங்கே இந்த ஆசிரியர் மத்தியில், பிள்ளைகள் மத்தியில் ஒருங்கிணைப்பு, மகிழ்ச்சி, சமாதானம் இருப்பதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களை நம் அனைவரும் சார்பாக பாராட்டி இந்த நூலாடையினை நாம் அணிவிக்கிறோம். ஆண்களுக்கு சங்கத்திலிருந்து ஐயா வர முடியலை, அம்மா வந்திருக்கிறாங்க. அவர்களை நாங்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். தம்பு செட் அப்படியே வந்திருக்கிற தம்பு சார், மிஸ்ஸஸ் தம்பு டீச்சர் அவர்களை அருமையாக வரும்படி அழைக்கிறேன். ஒரு அருமையாக ஒரு பள்ளியை நிர்வகித்த ஒரு தலைமை ஆசிரியர் இன்று நான் கேட்டுக்கொண்டதன்படி என்னுடைய அழைப்பை ஏற்று சாரோடு வந்து சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வரவேற்பும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகளுக்கும் சரி, பெற்றோருக்கும் சரி, அனைவருக்கும் பரிசுகள் காத்திருக்கிறது. அருமையாக நாங்கள் வைத்திருக்கிற உணவுகளை உண்டு உங்கள் பிள்ளைகளுக்கான பரிசுகளை பெற்று செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போதும் ஆமோஸ் ஐயா ஆசி வழங்கி நிறைவு செய்வார்கள். நாம் எல்லாரும் ஜெபிப்போம், தேவனை நோக்கி பார்ப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நீர் நல்லவர், வல்லவர், போதுமான தேவனாயிருக்கிறீர். சமாதான பிரபு, சந்தோஷத்தை கொடுக்கிற ஆண்டவர், அன்பு என்றால் என்ன என்று கற்றுக் கொடுத்த தேவன், நல்ல சமாரியன் இயேசு எங்களை தேடி இந்த உலகத்தில் வந்தீர். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளை துணியிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொன்னான். அந்த சனமே பரமசேனையின் திரள் தோன்றி உன்னதத்தில் உள்ள தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை ஆர்ப்பரித்தார்கள். நாங்களும் இந்த பாடசாலையின் சார்பாக இந்த நாளிலே மகிழ்ந்து கொண்டாடுகிறோம், ஆர்ப்பரிக்கிறோம். எங்கள் அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஆசிரியர் பெருமக்களை ஆசீர்வதிங்க. தாளாளர், தலைமை ஆசிரியர், உடன் ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள், அன்பு பிள்ளைகள், அவருடைய பெற்றோர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய உள்ளத்திலும் நிறைவான சந்தோஷத்தை தாரும். வந்து சென்ற அதிகாரிகள், ஊழியக்காரர்கள், குருவானவர்கள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளின் நிகழ்ச்சியை கர்த்தர் மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தீர். இதற்காக பிரயாசப்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நடைபெறக்கூடிய
அந்த உணவை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த பண்டிகை காலங்களிலே பெற்றுக்கொள்ளுகிற பரிசுகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதற்கென்று கொடுத்தவர்கள் ஆண்டவரே அநேக மக்கள் கொடுத்திருக்கிறார்கள், பல விதத்திலே உதவி செய்திருக்கிறார்கள். இதற்கென்று கொடுத்த திருச்சபைகள், தனிப்பட்ட மக்கள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த பாடசாலைக்காக பிரயாசப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் பிறந்த சந்தோஷம் எல்லா ஜனத்துக்கும் நிரந்தர சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நாங்கள் பெற்று அனுபவிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், இந்த பாடசாலை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இம்மா நம்ம பிள்ளைகள்லாம் இங்கே உட்காந்து சாப்பிடுங்க, சரியா? டேஸ் கலர் பேரண்ட், டேஸ் கலர் பிள்ளைங்க, நீங்கள் வெளியே நம்மளுடைய த்ரோபால்